நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய பதிவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா 2026 தமிழ்நாடு முதல்வர் யார் என்ற கேள்விக்கு சீமான் என்று சொன்ன நபருக்கு முத்தம் கொடுத்து நெய்ல வைத்த சிறுவன். இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதுக்கு முன்னால இன்றைய எனது விவசாய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து கடலைக்கு தண்ணி பாய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மழை பெஞ்சதுனால வயல்ல சும்மா கிடந்த வயல்ல இந்த பில்லு வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம கிட்ட இப்ப குப்பைட்டா வாங்கிட்டோம் பாத்தீங்களா, அதை வச்சு இப்ப வந்து எல்லாம் ஒரு சால் ஓட்டி விட்டு சின்ன பில்லா இருக்கும் போது ஓட்டி விட்டோம்னா எல்லாம் பில்லு வந்து மடங்கிக்கும். அடுத்து புத்தக காட்டில் அங்கே ஒரு 2 குண்டுலையும் அதே மாதிரி சும்மா தான் கிடக்குது. அங்கேயும் போயிட்டு இப்ப இந்த காணொலி வந்து பதிவேற்றம் பண்ணிட்டு சாப்பிட்டு போயிட்டு அங்கேயும் போய் ஓட்டிட்டு வரணும். இதான் நண்பர்களே இன்றைய விவசாய பணி. இதெல்லாம் வந்து செய்யணும். சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரா வீட்டுக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மக்களுடைய கருத்து, அது பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து போறது நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கு. அதுல வந்து அடுத்த முதல்வர் யார், யாருடைய ஆட்சி சிறப்பா இருக்கு, யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விதமான கேள்விகளை எழுப்பி காணொலிகள் போடக்கூடிய நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஆளில்லா ரேடியோ அரசியல் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து சமீபத்தில் நான் பார்த்தேன். அதுல பல பேருடைய கருத்துக்கள், பல கருத்துக்கள் வந்து முன் வச்சாங்க. அது 2026 முதல்வர் யார் அப்படிங்கிற கேள்வியை வந்து முன் வச்சாங்க. அதற்கு பல பேரும் பல தரப்பட்ட கருத்துக்கள் வந்து சொன்னாங்க. இப்படி இந்த வரிசையில 2026 சீமான் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுதான் எனது பையன். அதாவது 5ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருக்காப்ல. நான் வந்து அந்த காணொலியை பார்த்துட்டு இருந்தேன். பின்னால உட்காந்து பார்த்துட்டு இருந்தாப்ல. சீமான்னு சொன்னதும் உடனே போயிட்டு எனது இந்த கைபேசியில அந்த நபருக்கு வந்து தொட்டு முத்தம் கொடுத்து என்ன அப்படியே ஒரு நிமிஷம் நிகழ வச்சிட்டாப்ல. அது எனக்கே பாக்குறதுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. நான் அந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதல் வந்து ஏற்படுத்திருக்கேன் என் பையனுக்கு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே சமயம் அந்த விஜய் வந்தா நல்லா இருக்கும், இந்த டிஎம்கே அதாவது ஸ்டாலின் திரும்ப வந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன கருத்துக்களை சொன்னவங்க பார்த்துட்டு என் பையன் வந்து முகத்தை பாக்கணுமே, அட போங்கப்பா, அட என்ன இந்த இப்படி பண்றீங்க, எப்ப இவங்களாலதான் நாடே கெட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணாங்க பாருங்க. அதனால உண்மையுமே எனக்கு வந்து நிகழ்ச்சியா இருக்குது. இந்த சின்ன வயசுலயே இப்படி அரசியல் புரிதலை வந்து ஏற்படுத்திருக்கோம் அப்படின்ட்டு. இதுதான் வந்து மற்ற கட்சிக்கும் நாம் தமிழ் உள்ள பயணிப்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசமா நான் பாக்குறேன். சரி, இப்ப வாங்க, இப்ப ஒண்ணுன்னா அவங்க சொன்ன கருத்து, அதுக்கு எனது கருத்து என்ன அப்படிங்கிற பார்ப்போம். அந்த சீமானை பற்றி சொன்ன நபருடைய அந்த கருத்து என்னங்கிறதையும் நம்ம பாத்துருவோம். விஜய் கண்டிப்பா வருவாரு. விஜய் வந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து எதுவும் பண்ணனதில்ல, மனசுக்கு திருப்தியான எதுவும் எங்களுக்கு கொடுக்கல. அதனால டிஃபரெண்டா இருக்கணும், புதுசா ஒருத்தர் உருவாக்கணும். வந்தவங்களே வர வேண்டாம், வந்து எதுவும் பண்ணவும் இல்லை. அதனால கண்டிப்பா விஜய் வருவாரு, அதுல மாற்ற கருத்து இல்லை. வந்து மக்களுக்கு கண்டிப்பா நன்மை செய்வார், நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் பொதுமக்கள் அனைவருமே விஜய்க்கு ஓட்டு போட்டு விஜய் வர வைக்க வேண்டும். இல்ல, எல்லாருமே சினிமாவில இருந்துதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் அதனால அதுதான். அதாவது தீவிரமான விஜயுடைய ரசிகையா இருப்பாங்க போல இருக்கு. அதனால விஜய் வரணும், விஜய் வந்தா நாடே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்றாங்க. இதுல அந்த நெறியல இவர் வந்து சினிமாவில இருந்து வரவரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்களா இருக்கு. இதுக்கு அந்த அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருமே சினிமாவில இருந்து தானே வந்திருக்காங்க, ஏற்கனவே முதல்வரா இருந்தவங்க எல்லாருமே சினிமாவில இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க என்ன எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே கருணாநிதி இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, எல்லாம் சினிமாவில இருந்து வந்திருக்காங்க. அதனால இவரும் சினிமாவில இருந்து வந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து சொல்றாங்க இந்த அக்கா. இதுல அக்கா கூடுதலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுமக்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு ஓட்டு போடணுமா, விஜய் வந்தா நாடு நல்லா இருக்குமா. இந்த அக்கா கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், ஏக்கா விஜய்ல என்னக்கா கொள்கை இருக்கு, என்ன திட்டம் இருக்கு, எதுவுமே ஒரு சினிமாவில் நடிச்சாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் விஜய் வந்தா நாடு நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே, உங்களுடைய இந்த அறியாமையை வந்து நாங்க என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த அக்காவுடைய பேச்சிலிருந்து தெரியுது. அடுத்து ஒரு பள்ளி மாணவன் அம்மாவுடைய ஆட்சி வரணும், எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக ஆட்சி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ரெட்டலை கட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அம்மா வந்துட்டு நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காங்க, அது இப்பவும் இருக்கு, அது நிறைய பேருக்கு பயன்படுறது இருக்கு. ஒரே எடுத்துக்காட்டுன்னா அம்மா கண்டிப்பா வந்துட்டு படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு, அவர் படிக்கிற நிறைய விஷயத்துக்கு உதவி பண்ணுவாரு. போதும் தம்பி, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி தம்பி. தம்பி என்ன சொல்றாப்ல அப்படின்னா, திரும்ப அம்மாவுடைய ஆட்சி வரணுமா, அதிமுக ஆட்சி வரணுமா. அம்மா நிறைய நல்லது செஞ்சிருக்காங்களாம். என்ன நல்லது? அம்மா மேல ஊழல் குற்றச்சாட்டு நிறைய இருக்குது. A1 குற்றவாளியாச்சே. இந்த டாஸ்மாக் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2003 தான் இது தனியாரிடம் இருந்த டாஸ்மாக் வந்து அரசு மதுபான கடையா மாற்றினாங்க. இதுதான் நல்லாட்சியா? இன்னைக்கு பல இளைஞர்களை குடிக்க வச்சு இன்னைக்கு பல குடும்பங்களை சீரழிச்சதுதான் அம்மாவுடைய நல்லாட்சியா தம்பி? என்ன தம்பி இவ்வளவு தூரம் இந்த ஒரு புரிதல் இல்லாம இருக்கீங்க? அப்புறம் தம்பி என்ன சொல்றாப்புல, அம்மா உணவகத்தை வந்து திறந்து வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அம்மா உணவகத்தை திறந்து வச்ச இதை பற்றி சொல்றேன், நீங்க ஏன் தம்பி இந்த டாஸ்மாக் கடையை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? என்னமோ போக தம்பி, ஒரு பள்ளி மனம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லாம இருக்கிறது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. 2026 சீமான் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இல்ல, அவர் தொடர்ச்சியா வந்து மக்கள் போராட்டங்கள் எல்லாமே முன்னெடுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த பரந்தூர் விமானம் இருக்கட்டும், 8 வயசாலியா இருக்கட்டும், தொடர்ச்சியா மக்களோட நிக்கிறாரு, மக்களுக்காக சிறைப்பட்டு இருக்கிறாரு, மக்களா நிக்கிற எளிய மக்களோட குரலா வந்து அவர் ஒலிக்கிறாரு. அதனால அவரோட குரல் வந்து மக்கள் சட்டசபையில ஒலிக்கணும், தமிழ்நாட்டின் முதல்வர் ஆகணுன்றதுதான்
எங்களோட ஆசை. நண்பர்களே, இந்த நபர் பேசின இந்த பேச்சை பார்த்து தான் எனது 10 வயசு பையன் வந்து அப்படியே அந்த செல்லை தொட்டு அந்த நபருக்கு வந்து முத்தம் கொடுத்தாப்ல. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. இப்ப மற்றவர்கள், அது விஜயா இருந்தாலும் சரி, இல்ல அதிமுக வர்றதுக்கான காரணங்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த காரணத்துக்கும் இவர் வந்து நாம் தமிழ் கட்சி வர்றதுக்கான காரணம், எதுக்காக நாம் தமிழ் கட்சி வரணும், சீமான் வரணும் அப்படின்னு சொன்ன அந்த காரணத்துக்கும் இதுக்கு வந்து இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவங்க சொன்ன காரணங்கள்லாம் வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு வெற்று காரணங்கள். ஆனா இவர் சொன்ன அந்த காரணம் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப உண்மையான காரணம். அப்ப ஒரு அரசியல் புரிதலோட, அரசியல் தெளிவோட இவர் வந்து இருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இவருடைய கருத்து மூலமா தெரியுது. நிறைய இந்த நபர்கிட்ட இன்னொரு கேள்வி முன் வைக்கிறாங்க. சீமான் மீது நிறைய அவதூறுகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதற்கு இந்த நபர் வந்து இந்த தெளிவா பதில் சொல்றாங்க. அது கேட்கக்கூடிய நியாயமான கேள்விக்கு பதில் இல்லைன்னா இந்த மாதிரி அவதூறுகளை தான் பரப்புவாங்க. அது முக்கியமா இந்த தேர்தல் நேரம் வந்துட்டா இந்த மாதிரி அவதூறு பரப்புறது அப்படிங்கிறது இன்னைக்கு இயல்பா இன்னைக்கு அரசியல் நடக்கிற ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா பதில் சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உண்மையிலேயே இந்த அளவுக்கு அரசியல் புரிதலோட இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்குது. இதான் நண்பர்களே, பலதரப்பட்ட மக்களும் அவங்களுக்கு புரிந்த வகையில் அரசியல் புரிதலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதுல எது சரி அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த இடத்துல நாம் தமிழ் கட்சியை பற்றியும் சீமானை பற்றியும் குறிப்பிடக்கூடியவர்கள் வந்து ரொம்ப தெளிவா ஒரு அரசியல் புரிதலுடன் கூடிய கருத்து வந்து முன்வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இன்னும் நிறைய மக்கள் அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நிச்சயம் நமது நாம் தமிழ் கட்சி சேர்ந்த உறவுகள், நமது தம்பி தங்கைகள் நிச்சயம் மக்கள்கிட்ட வந்து நெருங்கி போய் பேசி அவங்க அரசியல் புரிதல் ஏற்படுத்தணும். நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக மாற்றம் நிச்சயம் வரும் நாட்களில் எனது கிராமத்தில் அதை நான் செய்வேன். அதான் மற்ற கிராமங்கள்ல அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நமது உறவுகள் தான் இதை செய்யணும். நிச்சயம் நம்ம வந்து இதை செய்வோம், முன்னெடுப்போம். நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் வெற்றி பெற செய்வோம். சரிங்க நண்பர்களே, இந்த தருணத்தில் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.